பணித்துளிகள் ஆகஸ்ட் 25, 2026. இன்றைய தியானத்திற்கான தலைப்பு கிறிஸ்துவுக்காக சந்தித்தல். தியான வசனம் மத்தேயு 28:19. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல சாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து. பிலிப்பைன்ஸ் நாட்டின் மைண்டானோ மலைப்பகுதியில வசித்த பேன்வேன் என்ற மக்கள் கூட்டம் வெளி உலகத்தோட அதிக தொடர்புல இருந்ததில்லையா. அதனால 10 ஆண்டுகளுக்கு முன்பு அவங்க இயேசுவின் நாமத்தை அறியவில்லை. அதாவது இயேசுவை பற்றி எந்த அறிவும் இல்லாது இருந்தார்களா. கரடு முரடான அந்த மலைப்பாதையின் வழியா பயணித்து அவர்களுக்கு தேவையான வாழ்வாதாரத்தை கொண்டு சேர்ப்பதற்கே 2 நாட்கள் ஆகுமா. உலகம் அவர்களை கண்டு கொள்ளவில்லையா. ஆனா மிஷனரி குழுவினர் அவர்களை கண்டுபிடித்து ஹெலிகாப்டரின் உதவியோட அந்த இடத்துக்கு போகவும் வரவும் துவங்கினாங்களாம். இது பேன்வான் மக்களுக்கு தேவையான வாழ்வாதாரங்களையும் மருத்துவ உதவியையும் பெற்றுக்கொள்ளவும் உலகம் மிகவும் பெரியது என பார்க்கவும் அவர்களுக்கு உதவியதான். அது அவர்களுக்கு இயேசுவையும் அறிமுகப்படுத்தியது. ஆவி வழிபாட்டில் ஈடுபட்டிருந்த அந்த மக்கள் இப்போது தங்களுடைய பாடல்களுக்கு புதிய வார்த்தைகளை ஏற்படுத்தி ஒன்றான மெய்தேவனை ஆராதிக்கிறாங்களாம். மிஷின் ஊழியம் ஒரு அழகான தொடர்பை ஏற்படுத்தி கொடுத்ததாம். இயேசு பரமேறி செல்லும் போது தன்னுடைய சீஷர்களுக்கு இந்த கட்டளையை கொடுக்கிறார். நீங்கள் புறப்பட்டு போய் சகல சாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து என்று மத்தேயு 28:19 வாசிக்கிறோம். அந்த கட்டளை இன்னும் செயல்பாட்டுல தான் இருக்கு. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். அப்போஸ்தலர் 1:8. சந்திக்கப்படாத மக்கள் கூட்டங்கள் எங்கோ மலைப்பகுதிகளில் வாழ்றவங்க மட்டுமல்ல, அவங்க நம்ம மத்தியிலும் வாழ்றாங்க. பேன்வான் மக்கள் கூட்டத்தை சந்திப்பதற்கு அனுகூலமான வழியும் பொருளாதாரமும் தேவைப்பட்டது. அதுபோல நம்முடைய சந்திக்கப்படாத மக்களை சந்திப்பதற்கு சாதகமான வழியை கண்டுபிடிப்போம். சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையா திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு, எல்லா நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லி என்று 2 தீமோத்தேயு 4:2 வாசிக்கிறோம். நம்முடைய சமுதாயத்துல சந்திப்பதற்கு கடினமான மக்கள் கூட்டம் எது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இயேசு உண்மையுள்ள தேவன் என்பதை அவர்களுக்கு நாம் தெரிவிக்கவும் வேண்டும். அப்படி செய்யும் போது தேவன் அவர்களையும் மீட்டுக் கொள்வார், நம்மையும் ஆசீர்வதிப்பார். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாயிருக்கட்டும்.